கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த தசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காதபடி. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய பலன்கள். தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தசையில் தான் பிறக்கும். இந்த தசாபுத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒவ்வொரு 9 தசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்தக்கூடியது. ஒன்றும் வேண்டாம், 3 நட்சத்திரம். இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான். பரணி, பூரம், பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க. அதுதான் முதல் தசையை ஆரம்பிக்கும். அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும், மீதி சுக்கிர தசை 20 வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி 9 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு, இப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு. மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதுதான் முக்கியமான ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மேஷராசி அப்படின்னு இருந்தால் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும். அதில் பல கோடி பேர் இருப்பான். அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான், கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவன் தலையெழுத்தில் அவன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழி நடத்தும். அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. இண்டிவிஜுவல் நமக்கு இதுதான் பேசும். பொதுவான பலன்கள் வேறு. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த திசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காது. அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த தசாபுத்தியில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு திசையும் 9 புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும். நமக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம இந்த தசாபுத்தியில் பார்க்கறது அப்படிங்கிறது, முதல் திசை சூரிய திசையில் சூரிய புத்தி. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன திசை இருந்தாலும் முதல்ல நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது அவருடைய புத்தி தான் நடக்கும். சூரிய திசையில் சூரிய புத்தி அப்படிங்கிறது நடக்கும். இந்த சூரிய திசையில், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் சூரிய திசையில் பிறக்கும் பொழுதே சூரிய திசை உண்டாகும். சூரிய திசையில் யார் பிறப்பா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே சூரிய திசையில் தான் பிறப்பாங்க. சூரிய திசை அப்படிங்கிறது பொதுவாக சூரியன் அப்படின்னாலே தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, அரசியல், அரசு வேலை, டீம் லீடிங், 100 பேர் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை, 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை, ஆளுமை திறமை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது இந்த சூரியனை சார்ந்தது. சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சூரிய தசையில் பிறக்கிறவங்க இவங்களுக்கு தான் வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை பெரிய பதவியில் இருந்து மற்றவங்களை வேலை வாங்குறது, நிர்வாகத்திறமை, IAS, IPS இப்படி எல்லாம் நிறைய பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க எடுத்துட்டா ஒன்று சிம்ம லக்னம், சிம்ம ராசி, இது 2 சூரியனுடைய வீடு. இல்லைன்னா இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சூரிய திசையில் பிறக்கிறவங்க இவங்களுக்கு இந்த பதவிகள் அப்படிங்கிறது அவசியம் கிடைக்கும். சூரிய திசையில் சூரிய புத்தி அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அது என்ன பண்ணும், ஒருத்தர் சூரிய புத்தி நடத்துன்றது தான் இதுதான் பண்ணும். இது எவ்வளவு நாள் இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 18 நாட்கள். பொதுவாக சூரிய தசை 6 வருஷம், நல்லா தெரிஞ்சுக்கணும். சூரிய தசை 6 வருஷம், அதில் சூரிய புத்தி அப்படிங்கிறது 3 மாதம் 18 நாட்கள். இந்த 3 மாதம் 18 நாட்களில் சூரிய புத்தி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்ப்பமாக இருந்தால் அந்த பெண்களுக்கு சுலபமான முறையில் வம்ச விருத்தியை கொடுக்குமா.
கர்ப்பத்தில் ஸ்திரீகள் இருந்தால் அந்த வழி தெரியாமல் குழந்தை பிறக்கும். பந்துக்களால் நன்மை. சூரிய திசையில் சூரிய புத்தி அப்படிங்கும்போது உறவினர்களால் நன்மை ஏற்படும். பிராமணர்களால் உதவி. அதே மாதிரி வேதம் சொல்லக்கூடிய பிராமணர்கள் மூலம் நன்மைகள், அவங்களால் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். சில பேருக்கு மன வருத்தமும் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் மன வருத்தம் அப்படிங்கிறது உண்டாகலாம். எத்தனை 3 மாதம் 18 நாளில். சில பேருக்கு தலை நோய். ஏன்னா சூரியன் தான் ஹெட்டுக்கு அதிபதி. அவருடைய புத்தி நடக்கும்பொழுது ஹெட்டும் சரி, தலை சம்பந்தமான நோய், தலைவலி, ஒற்றை தலைவலி, ப்ரெஷரு, தலையில் காயம் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் தலை நோய். வலது காதில் வலி. சில பேருக்கு ரைட் இயர், அதில் வலி ஏற்படும். சுகர் அந்த மாதிரி இருந்ததுன்னா, நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்துமா. அதாவது அதனுடைய அளவுகள் அது அதிகரிக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம், சூரியனுடைய மாதம், இதில் நடுவில் சஞ்சரிச்சதுன்னா அப்போ நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போது சூரிய புத்தி அப்படிங்கிறது ஒரு 50% நன்மையை செய்யும். சூரிய தசையில் சூரிய புத்தி அப்படிங்கிறது ஒரு 50% நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே சூரிய தசையில் சந்திர புத்தி 6 மாதம் இருக்குது. சூரிய தசையில் சந்திர புத்தி என்ன பண்ணும், அந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும், இதுதான் நடக்கும், வேறு மாற்றமே கிடையாது. யாராக இருந்தாலும் இதுதான் நடக்கும். அதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசரால் மகிழ்ச்சி. ராஜா கவர்மெண்ட் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி செய்திக்கிறோம். கவர்மெண்ட் ஆக வேண்டிய காரியங்கள்லாம் ஆகும். ரொம்ப நாளாக தடையில் இருக்கிறது. அரசு பணிக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பணி நியமன ஆணை, வேலை கிடைக்கிறது. ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் இவையெல்லாம் ஏற்படும். அதிக லாபங்கள். செய்கிற தொழிலில் அதிக லாபம். வாகனங்கள் அமையும். புது வாகனம், கார், பைக்கு என்னென்ன தேவையோ புதிய வாகனங்கள் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார். விவாகம், திருமண பாக்கியம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். அதாவது சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்கும் பொழுது திருமண யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறார். சரி, ஆண்களாக இருந்தால் பெண்களால் பகை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்களை பகைத்து கொள்வது. கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல கூட ஜாபில் ஒர்க் பண்ணலாம், நண்பர்களாக இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுங்கிறது வரக்கு வாய்ப்பு உண்டு. இடது கண்ணில் நோய். சூரிய புத்திங்கும் போது வலது கண்ணில் நோய் சொன்னேன். சந்திர புத்திங்கும் பொழுது இடது கண்ணில் ப்ராப்ளங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதத்தில், கடக மாதம் சந்திரனுடைய மாதம், ஆடி மாதத்தில் உடல்நல கோளாறு அப்படிங்கிறத கொடுப்பாராம் இந்த சந்திர புத்தி. அப்போ சந்திர புத்தி அப்படிங்கும் பொழுது சூரிய திசையில் எடுத்துட்டோம்னா ஒரு 75% நன்மை, 25% பிரச்சனைகளை கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா மாதிரி பகை ஏற்படுத்துகிறாரு, இந்த கண் வியாதியை கொடுக்குறாரு. ஆடி மாதம் நடுவில் சம்பவிச்சதுன்னா அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். 3வது புத்தி செவ்வாய் புத்தி. 4 மாதம் 6 நாட்கள் சஞ்சரிக்கிறது சூரிய திசையில் செவ்வாய் புத்தி. மிக்க சந்தோஷமான ஒரு சம்பவம் நடைபெறும். மனதில் எதிர்பார்த்த சம்பவம் நடைபெறும். சந்தோஷமான நிகழ்ச்சி. இருந்த சண்டை விலகும். இவ்வளோ சண்டை சச்சரவு, யாரோ பகை, அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சில பேருக்கு நெருப்பினால் பயம். பார்த்து யூஸ் பண்ண இந்த காலகட்டத்தில் சூரிய திசையில் செவ்வாய் புத்தி இருந்ததுன்னா அக்னி பயம் அப்படின்னு போட்டிருக்காரு. நெருப்பினால் பயம் அப்படிங்கிறது ஏற்படுது. உடலில் வறட்சி காணப்படும். நீர் சத்து குறையும் அப்படிங்கிறது தான் அந்த வறட்சி அப்படிங்கிறது. பந்துக்களுடன் உல்லாசமாக வெளியூர் பிரயாணங்கள் செல்லலாம். அதுக்கு கொடுத்து வச்சிருந்த சொந்த பந்தத்தோட ஊர் சுற்றுறது, சுற்றுலா போகிறது, அந்த மாதிரிலாம் அவை. பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தேடிய பொருள் சேரும். வரவேண்டிய பலன்கள் அனைத்தும் வேணும். என்னென்ன தேவையோ அனைத்தும் வந்துடுது. அப்போது சூரிய தசையில் செவ்வாய் புத்தி 4 மாதம் 6 நாட்களில் சகல விதமான நன்மையும் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஒன்றும் பயமில்லை. 100க்கு 100% அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய தசையில் ராகு புத்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சூரிய தசையில் ராகு புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 10 மாதம் 24 நாட்கள் சம்பவிக்குது. இந்த சூரிய தசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது 10 மாதம் 24 நாட்கள். நல்ல பலன்களையே சொல்லலாம் முழுவதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 4 மாதத்தில் எல்லாமே நல்ல பலன் உண்டாகும். மனைவிக்கு நன்மை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள், நோய் இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது வரலாம். உணவுனால் நோய் வருது, சாப்பிட்ற ஆகாரமே நமக்கு விஷமாக மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு புத்திர லாபம், வம்ச விருத்தி. புத்திர லாபம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறத கொடுக்குறாரு. இந்த பாகப்பிரிவினை, சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகி பிரிச்சுக்கிறது. நல்லபடியே சுமூகமாக இதை நீ வச்சுக்கப்பா, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். நம்மளுடைய மகள்கள் இருந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த புத்தி அப்படிங்கிறது கொடுக்குது. பொதுவாக இந்த சூரிய திசையில் ராகு புத்தி 10 மாதம் 24 நாட்கள் மிகச் சிறப்பான பலனையே கொடுக்குது. பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது புத்தி.
சூரிய தசையில் குரு புத்தி 9 மாதம் 18 நாட்கள் 6 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9 புத்திகளும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் பிரிச்சுக்கும். அப்பப்போ நன்மை தீமைகளை கொடுக்கும். அப்போ இது 5வது புத்தியாக இருக்கிறது சூரிய தசையில் குரு புத்தி அப்படிங்கிறது நடக்குது. சூரிய தசையில் குரு புத்தி 9 மாதம் 18 நாட்கள். நண்பர்களால் நன்மை, நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நன்மைகள் உண்டாகும். கல்வி மேன்மை ஏற்படும். கல்வி பயிரில் இருக்கிற உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கல்வித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அதுபோக மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் மேன்மை உண்டாகும். நல்ல கல்வி அறிவு அப்படிங்கிறது உண்டாகுது. தன லாபம், வருமானங்கள் இரட்டிப்பாக அமையக்கூடிய அமைப்புங்கிறது போட்டிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் வீட்டில் நடைபெறும். என்ன எதிர்பார்க்குறோமோ வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காரியம் நடந்தால் அது சந்தோஷம் தானே. அந்த மாதிரி அமைப்புகளை குரு புத்தி கொடுக்குது. புத்திர லாபம், அதே மாதிரி வம்சவிருத்தி, வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராஜசேவை, ராஜசேவைன்னா கவர்மெண்ட்டுக்கு சேவை பண்ணுற கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைமில் முயற்சி பண்ணால். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ சம்மந்தமே இல்லாதப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. நான் 5 எக்ஸாம் எழுதிட்டேன், ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, எப்போ சாமி அமையும்? அப்போ அதுக்கு உண்டான நேரங்காலங்கள் தசாபுத்தி அமையணும். சூரிய திசையில் குரு புத்தி நடந்தால் கண்டிப்பாக உனக்கு அரசாங்க உத்தியோகம், கவலைப்பட வேண்டாம், நீ தப்பாக எழுதினா கூட கிடச்சிடும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இன்னும் சில அதிசயமான பலன்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயமான பலன்களும் இந்த புத்தியில் உண்டாகும்னு போட்டிருக்கார். இப்போ சூரிய திசையில் குரு புத்தி அப்படிங்கிறது 100க்கு 100% நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6வது புத்தி சூரிய தசையில் சனி புத்தி அப்படிங்கிறது பேர். 11 மாதம் 12 நாட்கள். இது கொஞ்சம் சரியில்லை, ஏன்னா சனிங்கிறவர் பயமுறுத்துவார். அதிகம் பயம் உண்டாகும். அதிகமான பயம் அப்படிங்கிறது மனதில் ஏற்படும். தகப்பனார் குழந்தைகளுக்கு நோய் ஏற்படும். உங்களுடைய அப்பா இருந்தால் இந்த சனி புத்தி நடக்கும் பொழுது தகப்பனார் இருந்தால் அவருக்கு நோய் வாய்ப்படுதல், அல்லது நம்ம வாரிசுகளுக்கு நோய் வாய்ப்படுதல், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துமா. மனதில் துன்பம் ஏற்படும். சத்துருக்கள் மூலம் பயம், எதிரிகள் மூலம் பயம் உண்டாகும். நமக்கு சொந்தமான பொருள் ஒன்று அழிந்து போகும். இந்த மாதிரி டைமில் சில பேருக்கு கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அனைவரும் எதிரியாகுதல், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு இனிமையாக மாறிடுவாங்களாம். நண்பர்கள் கூட எதிரியாக மாறக்கூடிய ஒரு கவலை ஏற்படும். மற்றும் இடமாற்றம் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். இது சூரிய திசையில் சனி புத்தி அப்படிங்கிறது 11 மாதம் 12 நாள் இந்த மாதிரி பலனை தான் கொடுக்குது. நன்மையை தராது. அதனால் அதுக்கு என்ன உண்டுங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது புத்தி சூரிய திசையில் புதன் புத்தி 10 மாதம் 6 நாட்கள் சம்பவிக்கும். சொந்த பந்தத்தால் நன்மை. மனநோய் அப்படிங்கிறது கொடுக்குறார். வியாதி, இருந்த வியாதி நிவர்த்தியாகும். கர்ப்பம் அப்படிங்கிறது உண்டாகும். வீட்டில் கர்ப்பம் ஏற்படுதல். பேச்சால் அரசாங்கம் வரை சாதித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நடக்குமா. நம்ம வாக்குத்திறமை, பேச்சு திறமையினால் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். இந்த பேச்சு திறமையினால் அரசியலில் ஈடுபடலாம். அரசியலில் லாபங்கள் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. பெரிய பெரிய நன்மைகள், காரிய சித்தி, பெரிய உத்தியோகம், வியாபாரம், உத்தியோகம், தொழிலில் லாபம் அப்படிங்கிறது ஏற்படுது. சூரிய திசையில் புதன் புத்தி அப்படிங்கிறது நன்மையை கொடுக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் கேது புத்தி 4 மாதம் 6 நாட்கள் நடக்குது. நினைவு, அதாவது நம்மளுடைய மைண்டு திங்கிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நினைவு அதிகரித்தல், நிறைய திங்க் பண்ணலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். யோசிக்காமல் எப்போ கேட்க செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படி நோண்டின்னு விளையாடினே இருப்பான். கொஞ்சம் யோசிச்சா தானே அடுத்தது என்ன பண்ணலாம், நம்மளை எப்படி விருத்தி பண்ணிக்கலாம், எதில் நம்ம மூளையை செலுத்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் சூரிய தசையில் கேது புத்தியில் அது நடக்கும். நினைவு அதிகரித்தல். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடும்பார் பாரதியார் சொல்வார். அப்போது சம்பாதிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்து வந்த கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஏதாவது ஒன்று பேட் ஹேபிட்டு கடுமையாக இருப்போம் எல்லாருமே, அதெல்லாம் இந்த டைமில் விட்டுருவோம். அந்த மாதிரி அமைப்புங்கிறத கொடுக்குறாரு. சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லைன்னா வேறு வீடு மாறுறது, சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஏற்படும். உற்றார் உறவினர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். இருந்து வந்த கலகங்கள் முடிவுக்கு வரும். நல்ல பலன்கள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு போட்டிருக்காரு. நல்ல புத்தி. இப்போ சூரிய திசையில் கேது புத்தி அப்படிங்கிறது நன்மையை தருது, கவலைப்பட வேண்டியதில் சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய திசையினுடைய இறுதி புத்தி, லாஸ்ட் புத்தி. சூரிய திசையில் சுக்கிர புத்தி 1 வருஷம். அவசியம் திருமணம் நடைபெறுதல் போட்டார். நீங்கள் வேண்டாம்னாலும் வீட்டில் யாரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவசியம் திருமண பாக்கியம். செல்வம் அதிகரித்தல், செல்வம் உண்டாகுதல். இருந்த வந்த மன வருத்தங்கள் விலகுதல். சரீரத்தில் இருந்த வந்த நோய் நிவர்த்தியாகுதல். கண் நோய் நிவர்த்தியாகுதல் சரியாயிரும். இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகுது.
வெகு நாட்களாக இருந்து வந்த நோய் நம்மளை உடம்பை விட்டு போயிடும். சகல விதமான சுப காரியங்களும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல தசாபுத்தி சூரிய தசையில் சுக்கிர புத்தி. அப்போது இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஒரு சில புத்திகளை தவிர மற்ற சில புத்திகள் நன்மையை கொடுக்கிறது. அப்போ இதில் எது நமக்கு நன்மையை தருது, நமக்கு என்ன புத்தி நடக்குது, நமக்கு என்ன தசை நடக்குது, இப்போ எதனால் அனுபவிக்கிறோம், எதனால் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். சூரிய திசையினுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு 50% நன்மைகளையே கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 திசைகளில் 9 புத்திகள் இன்னென்ன தான் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ இதில் நன்மைகள் இருக்குது, தீமையே இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு இதுதான் பலன்கிறது தெரியாது. இல்லை என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இதில் என்ன இருக்கோ இதை யாரும் மாற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது. இந்த விஷயத்தில் நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், ராசி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி. இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை. இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும், எந்த கிரகம் எங்கே இருந்தாலும். இப்போ அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசுகிறோம். அப்போ அவசியம் தசாபுத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது. சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி நிறையா இருக்குது. இப்போது அந்த மாதிரிலாம் அந்தந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணும், இப்படி தான் நடக்கும்னா அதுதான் பண்ணும். வேறு என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அதை எடுத்துக்காது. இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் நமக்கு. அதனால் இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, தனக்கு தானே தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறது அவசியம் தெரிஞ்சினா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசின்னு இதில் வர ஸ்க்ராலிங்கில் 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.